வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு சம்பவம் அரங்கேறியதாக தவேக தலைவர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டு. தவேக ஆட்சி அமைந்தவுடன் கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு, அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சு. அதை நான் திருச்சியிலே பேசியிருந்தேன். ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யாத பாஜகவுடன் அதிமுக ஏன் கூட்டணி வைத்துள்ளது என விஜய் கேள்வி. புரட்சி தலைவரின் தொண்டர்களும் அதையேதான் கேட்பதாகவும் கருத்து. இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா? அம்மா அம்மா என சொல்லிவிட்டு அவரது கொள்கைக்கு எதிராக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதாக விஜய் தாக்கு. அதிமுகவே போல் பாஜகவுடன் பொருந்தா கூட்டணியை தவேக என்றும் அமைக்காது எனவும் திட்டவட்டம். ஒரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் தவேக வாக்குறுதியாக அளிக்கும். திமுகவை போல் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க மாட்டோம் எனவும் விஜய் பேச்சு. எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம், அதை மட்டும் தான் செய்வோம். இந்த திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். புதுசா சொல்லுங்க புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது? எனக்கு புரியலையே. என்னத்த புதுசா சொல்றது? பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்துள்ளதாக விஜய் கடும் விமர்சனம். தமிழகத்தில் திமுக தவேக இடையேதான் போட்டி எனவும் மீண்டும் திட்டவட்டம். இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்கன்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே, ஜாக்கிரதை. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், 2026ல ஒண்ணு இன்னொன்னு. புதுசா சொல்லுங்கன்னா என்னத்த சொல்றது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போல் ஏதாவது அடிச்சு விடலாமா என விஜய் விமர்சனம். நாமக்கல்லில் பிரச்சார களத்திற்கு வருகை தந்தபோது ரசிகர் வழங்கிய அஜித்துடனான புகைப்படத்தில் விஜய் ஆட்டோகிராஃப். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. நாமக்கல்லில் பிரச்சார வாகனத்தில் ஏறியதற்கு முன்பு ஆரத்தி எடுத்து விஜயை வரவேற்ற பெண்கள். KS திரையரங்குக்கு முன்பு பெண்கள் உற்சாக மிகுதியில் குத்தாட்டம். விஜய் வரவால் விசிக பாதிக்கப்படும் என வதந்திகள் பரப்பப்படுவதாக அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் காட்டமாக பதில்.
விசிக கொள்கை சார்ந்த இயக்கம் என்பதால் மேலும் வலிமை பெறும் என கருத்து. விஜய் அவர்களின் வரவால் பாதிக்கப்படும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள். வேண்டுமென்றே அவர்கள் அப்படி வதந்திகளை பரப்புகிறார்கள். அதனால் 2006 தேர்தலில் விஜயகாந்த் தாக்கத்தை ஏற்படுத்தியதைப் போல 2026 விஜயும் தாக்கத்தை ஏற்படுத்துவார். விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்து தெரிவிக்கும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவர்கள் 2006 தேர்தலில் ஒரு தாக்கத்தை உருவாக்கினார்கள். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டே சேர்ப்பார். இப்பொழுது விஜய் அவர்கள் அதைவிட அதிகமான தாக்கத்தை உருவாக்குவார்கள் என்று நான் விஜயின் அரசியல் வருகைக்கு பின் சீமான் பேச்சில் தடுமாற்றம் இருப்பதாக டிடிவி தினகரன் கருத்து. விஜயால் தமக்கு பாதிப்பு ஏற்படும் என சீமான் பயப்படுவதாக பேட்டி. பாத்தீங்கன்னா அவரை தம்பி விஜய் நாங்கெல்லாம் ஒன்னா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினார். இப்ப விஜய் அவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும். தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் வேளாண் வணிக திருவிழா தொடக்கம். விழாவை தொடங்கி வைத்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு கிராமமும் மென்மேலும் வளர்ச்சியடையும் வகையில் திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். அதற்காகத்தான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை உருவாக்கணும். இதனால கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் 52 தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவிலேயே வேளாண்மையின் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதாகவும் பெருமிதம். சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லும்படியான விழாவாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் உழவர்களுக்கோ வேளாண்மைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோட பலனா இப்போ வேளாண்மையில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருது. ஏழு விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் பெற்றுத் தந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மேலும் 33 பொருட்களுக்கு விரைவில் புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். தனித்துவமான 40 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை சோழவந்தான் வெற்றிலை, பண்டூட்டி பலா, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பா, வத்தல் உள்ளிட்ட 7 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு. மீதம் 33 பொருட்களுக்கு விரைவில் பெற நடவடிக்கை எடுத்து. திமுக கூட்டணியில் விரிசல் விடும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் ஆசை நிராசையாகிவிடும் என திருமாவளவன் கருத்து. பாஜக RSS ஆசையை EPS வெளிப்படுத்தி வருவதாகவும் விமர்சனம். திமுக கூட்டணியில் விரிசல் உண்டாகும் என்கிற எதிர்பார்ப்பு நிராசையில் முடியும். பாரதிய ஜனதாவின் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. RSSின் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் தொண்டு செய்யக்கூடியவர்களின் கனவும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கனவு நனவாகாது என்பதுதான்
எடப்பாடி தலைமையை ஒருபோதும் ஏற்க முடியாது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அதிமுகவினர் இன்னும் விழிக்காவிட்டால் 2026 தேர்தலில் படுதோல்வியை சந்திக்க நேரிடும் என கருத்து. பொதுச் செயலாளர் முடிவு செய்யணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்று, நாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒவ்வொரு அணியில இணைகிறது நல்லதுங்கிற கருத்தை தாண்டி நாங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்றோம், பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு நல்ல விஷயம்தானே, தேவைப்பட்டால் நானும் சந்திப்பேன். அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பதில். ரொம்ப நீண்ட நெடிய கேள்வி. ஒரு 4 மாசமா எல்லாரும் டெய்லி பத்திரிகை சந்திக்கும் போது இந்த கேள்வி தான் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதை ஒருத்தர் சந்திப்பது நல்ல விஷயம் தானே. சந்திக்கும் போது நல்ல முடிவுகள் சேரும். விரைவில் நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? என்டிஏ கூட விலகியவர்களை நீங்க சந்திப்பது வாய்ப்பு இருக்கா? எல்லா சனியும் ஒட்டுமொத்தமாக சேர்த்த உருவம்தான் சீமான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் காட்டமாக எச்சரிக்கை. சிலருக்கு அஷ்டம சனி இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி இருக்கும். இந்த மாதிரி சனியில் எத்தனையோ இது இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சனியும் ஒன்று சேர்ந்த ஒரு அண்ணாவை விமர்சித்த சீமானுக்கு திராவிட கொள்கைகள் உடையவர்கள் எதிர்வினையாற்ற வேண்டும். அண்ணா குறித்த சீமானின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திருமாவளவன் பேட்டி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி எம்பிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை என தகவல். தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை கோமா ஸ்டேஜிற்கு சென்றுவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தற்போது பரவி வரும் காய்ச்சலில் இருந்து அரசு நம்மை பாதுகாக்காது, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என பேட்டி. இந்த அரசை பொறுத்தவரை சுகாதாரத்துறை இன்னைக்கு ஒரு கோமா ஸ்டேஜில் போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு மக்களை பற்றி எதுவுமே கவலைப்படாத ஒரு கோமா அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. எனவே இனியாவது பார்த்தீங்கன்னா இப்போதான் விழிப்புணர்வு சொல்கிறாங்க. அங்கங்கே கூட்டம் கூடாதீங்க, கூட்டம் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டு போங்க. நடவடிக்கை இந்த அரசு எடுக்காதனால தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது. தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் திட்டவட்டம். வயிறு நிரம்பினால் மட்டும் போதாது, உணவு சத்துள்ளதாகவும் இருக்க வேண்டும் என கூறியவர் எம்.எஸ். சுவாமிநாதன் என முதலமைச்சர் புகழார். எம்.எஸ். சுவாமிநாதன் பெயரை இந்தியா என்றைக்கும் மறக்காது எனவும் பேச்சு. அரைவயிறும் சாப்பிட்டு தப்பித்த காலத்தில் மக்களுடைய வயிறு நிறைய மாபெரும் புரட்சி நடத்திய எம்.எஸ். சுவாமிநாதனுடைய பெயரை இந்தியா என்றைக்கும் நிச்சயம். தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பன்முக ஆளுமையாக தமிழ் வரலாற்றில் உயர்ந்த ஆதித்தனாருக்கு புகழ் வணக்கம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 85,120க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 90 உயர்ந்து 10,240க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 1 கிராம் 159 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஓராண்டில் மட்டும் வெள்ளியின் விலை 2 மடங்காக உயர்ந்து உள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெற்கு ஒரிசா, சத்தீஸ்கர் பகுதிகளில் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும்.
சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல்.